திரித்துவ நாமத்தினாலே இந்த திருவருகை கால முதல் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய பரிசுத்தம் நிறைந்த எங்கள் தூய கடவுளே, நீர் எங்கள் வாழ்விற்கு தந்திருக்கிற 2025 ஆண்டின் நவம்பர் மாதத்தின் கடைசி ஞாயிறு தொழுகைக்காய், குறிப்பாய் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு தொழுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்தீர். நாங்கள் செய்த பணிவிடைகளில் உம்முடைய உடன் இருத்தலை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எல்லா நிலைகளிலும் எங்களோடு இருந்து பயணித்து செயலாற்றி இந்த ஞாயிறு தொழுகையிலே நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்ளுகிறோம். காலையிலே எழுந்து ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு எங்களுடைய மன குறைவுகளை சொல்ல, ஆண்டவரிடம் நன்மைகளை கண்டு செல்ல வேண்டுமென்று உம்முடைய பாதப்படியில் நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். இந்த குளிர்ச்சியான இந்த காலை பொழுதில் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிபாடாய், உம்மிடமிருந்து நன்மைகளை கண்டு செல்லுகிற ஒரு தொழுகையாய் ஆண்டவர் எங்களுக்கு நீர் அமைத்து தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். வந்திருக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற இறை மக்களை நீர் துரிதமாக நீர் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இத்தொழுகையில் கலந்து கொள்ள இயலாதபடி உலக பணிவிடைகளின் வழியாய் உலகத்தில் எங்கெங்கு இருக்கிறார்களோ ஆவியானவருடைய பிரசன்னம் அன்பு பிள்ளைகளோடு இடைபடும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். இத்தொழுகையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறை பகுதி, நாங்கள் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள், நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள், இவைகளின் வழியாய் எங்களுடைய வாழ்வு மாற்றம் பெறத்தக்கதாகவும், இந்த திருவருகை காலத்திலே உம்முடைய வருகையிலே நாங்கள் எதிர்கொண்டு செல்லுகிற மக்களாய் எங்களை ஆயத்தப்படுத்த நீர் தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நிலைகளிலும் பணிவிடைகளை நிறைவேற்றுகிற அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். துவக்க முதல் இறுதி மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இவைகளை இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, பாமாலைகளிலே 14வது பாடல், பாமாலைகளிலே 14வது பாடல், அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர் என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்து இணைந்து பாடுவோம்.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அமன்பானவர்களே, நாம் அமைதியாக அமர்ந்து நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை இடுவோம். அமைதியாக பொருள் உணர்ந்து பின்வருகிற முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை இணைந்து சொல்லுவோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும்
மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளே. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்கலாம். நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்ரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான பொழுது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவள் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 முதல்
கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இதயங்களை தேற்றி நல்வசனத்தினாலும் நற்கிரையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 30. சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருகள் என்னை மேற்கொண்டு மகிழ வட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமும், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பருவத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலைஞனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாய் இரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன்.
என் குழம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமையை அவந்திராமலும் கீர்த்தனம் பண்ணப்படுகிறது. நீர் என் இரட்டை கலந்து கொண்டு மகிழ்ச்சியில் என் கட்டினால் என்னை கட்டினீர். நாம் அனைவரும் சேர்ந்து பிடிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 59 வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களியுறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடைய இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள் என்பதே படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். உட்காருங்கள். பாடகர் குழுவினர் சிறப்பு பாடலொன்றை பாடுவார்கள். செக்.
அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் உம் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இன்று காலம் முழுவதும் காத்தாரே, ஊர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை, புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை, புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவென்னும் நாமமே, நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கீர்த்தனைகளிலே 65வது பாடல்.
சாலேமின் ராசா, சங்கையின் ராசா, சுவாமி வாருமேன், சுவாமி வாருமேன் என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்து இணைந்து பாடுவோம். கீர்த்தனைகளிலே 65வது பாடல். சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே.
உட்காருங்கள். இந்த நாளின் கடவுளின் வார்த்தைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். வாக்கு மாறாத எங்கள் கடவுளே, உம் திருமைந்தனை இந்த பூவுலகத்திற்கு தந்து எங்களின் வாழ்விற்காக சிலுவையில் அறையப்பட்டீர். திரும்பவும் வருவேன் என்கிற வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நீர் எங்களின் நிலையை பார்க்கிறவர், எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிறவர், எங்களை உயர்த்துகிறவர். அந்த உம்மை நாங்கள் இந்த வருகையின் காலத்திலே எதிர்நோக்கி காத்திருக்கவும், ஆனந்தத்தின் சந்தோஷத்தை அடையவும் எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறோம். சிலுவையின் நிழலிலே நிறங்களை மறைத்து ஆசீர்வதியும். இவைகளை கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னும் சத்தமாக அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒரு வருகையின் காலத்திற்குள்ளாக அடியெடுத்து வந்திருக்கிறோம். இந்த வருகையின் ஞாயிறு தினத்திலே தென்னிந்திய திருச்சபையாக, குறிப்பாக சென்னை பேராயமாக சிந்திக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை அருள் தாழ்த்தப்பட்டோரின் நம்பிக்கை. இறை அருள் தாழ்த்தப்பட்டோரின் நம்பிக்கை என்கிற தலையங்கத்திலே இந்த நாள் தென்னிந்திய திருச்சபை முழுவதும் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். கழிந்த வாரம் ஆயரவர்கள் உங்களுக்கு வருகையின் ஞாயிறை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை சொன்னார்கள். இன்று முதல் நாம் வருகையின் காலத்திற்குள்ளாக பிரவேசிக்க உள்ளோம். இந்த வருகையின் ஞாயிறு என்பது திருச்சபை வழிபாட்டிலே முதல் நாளாக காணப்படுகிறது. இல்லை என்று சொன்னால், திருச்சபை பின்பற்றுகிற நாள்காட்டியிலே இந்த நாள் ஆண்டின் துவக்க நாளாக காணப்படுகிறது. நம்முடைய திருச்சபை வழிபாட்டிலே இல்லை என்று சொன்னால், திருச்சபை நாள்காட்டியிலே 2 காலங்கள் மிக மிக முக்கியமான காலங்களாக கிறிஸ்தவர்களாகிய நாம் அனுசரிக்கிறோம். 2 காலங்கள், ஒன்று லென்ட் சீசன் தவக்காலம், இன்னொன்று அட்வென்ட் சீசன், அதாவது வருகையின் காலம். இந்த தவக்காலத்தை குறித்து நாம் அனைவருக்கும் தெரியும். ஏன் தவக்காலத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து பாடுகளை பட்டு அவர் வேதனைப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த வேதனைகளை பாடுகளை சிந்திக்கிற காலங்கள் தான் தவக்காலமாக காணப்படுகிறது. ஆனால் அட்வென்ட்
சீசன் என்கிறது? இல்லை என்று சொன்னால் வருகையின் காலம் என்பது என்ன? அட்வென்ட் என்கிற இந்த வார்த்தை அட்வென்டஸ் என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதாக இருக்கிறது. இந்த அட்வென்டஸ் என்கிற இந்த லத்தீன் வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் வருகை என்பது பொருளாக காணப்படுகிறது. இந்த அட்வென்ட் சீசன்லே, இந்த வருகையின் காலங்களிலே மொத்தம் 28 நாட்கள் காணப்படுகிறது. இன்று முதல் ஆரம்பித்து வருகிற கிறிஸ்து பிறப்பு நாளுக்கு முந்தைய நாள் வரை 28 நாட்கள் இந்த வருகையின் காலங்களாக நம்முடைய கிறிஸ்தவ திருச்சபைகள் கிறிஸ்தவ நாட்காட்டியிலே அனுசரிக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. இந்த வருகையின் காலத்திலேயும் 2 பாரம்பரியங்கள் காணப்படுகிறது, 2 முறைமைகள் காணப்படுகிறது. ஒன்று, இந்த கிழக்கத்திய நாடுகள், அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் 6 ஞாயிறு தினத்தை வருகையின் ஞாயிறாக அனுசரிப்பார்கள். ஆனால் மேற்கத்திய நாடுகள், இந்த மேற்கத்திய நாடுகள் என்ன செய்கிறது என்று சொன்னால் 4 ஞாயிறுகளை வருகையின் ஞாயிறாக அனுசரிக்கிற வழக்கம் பாரம்பரியம் காணப்படுகிறது. நாம் அதை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். மேற்கத்திய நாடுகளுடைய பாரம்பரியத்தை நாம் அனுசரிக்கிறோம். இன்று முதல் வருகிற 4 ஞாயிறுகள் வருகையின் ஞாயிறாக நாம் அனுசரிக்க ஆயத்தப்படுகிறோம். இந்த வருகையின் காலத்திலேயும் 2 நோக்கங்கள் உண்டு. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்காக காத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு மேசியாவுக்காக காத்திருந்தார்கள், ஒரு மீட்பருக்காக காத்திருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வில் பல எதிர்பார்ப்புகள் காணப்பட்டது. பல ஆண்டுகளாக யாருக்காக காத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு மீட்பர் பிறப்பார், அந்த மீட்பர் எங்களை மீட்டு கொள்வார், அந்த மீட்பர் எங்களுடைய கவலைகளை மாற்றுவார், அந்த மீட்பர் எங்களுக்கு வாழ்வு தருவார் என்கிற எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் யாருக்கு இருந்தது என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. அந்த எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒவ்வொரு குழுக்களை சார்ந்திருந்தது. சில பேர் எண்ணிக்கொண்டார்கள் மேசியா எப்படி பிறப்பார், ராஜாவாக பிறப்பார் என்று சிலர் எண்ணிக்கொண்டார்கள். சிலர் எண்ணிக்கொண்டார்கள் இவர் ஒரு புரட்சியாளராக பிறப்பார் என்று எண்ணிக்கொண்டார்கள். இன்னும் சிலர் தேவைகளோடு தாழ்த்தப்பட்ட தாழ்மையில் இருக்கிற புறையினத்து மக்கள், இன்னும் பல நிலைகளில் மக்கள் அந்த மேசியாவை எப்படி எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால் நம்பிக்கை அருளுகிற வாழ்வளிக்கிற ஒரு கடவுள் எங்களுக்காக வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்து வருகையின் காலத்தை அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். ஆனால் இன்று நாம் எந்த வருகையின் காலத்தை அனுசரிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் திரும்ப வருவேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த பூவுலகத்திலே வாழ்ந்து அவர் மரித்து அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற போது அவர் நமக்கு வாக்குரைத்தார், நான் திரும்பவும் வருவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக 2000 ஆண்டுகளாக நாம் யாருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக, அவருடைய வாழ்விற்காக, அவரோடு இணைந்து செயலாற்றுவதற்காக இந்த 2ஆம் வருகையிலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் கொண்டாடுகிற இந்த வருகையின் காலத்திலே 2 நோக்கங்கள் உண்டு. ஒன்று, கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிற நோக்கம். அதே போல 2வதாக ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற இந்த நாளாக காணப்படுகிறது. ஆமன்பானவர்களே, இந்த நாளிலே லூக்கா நற்செய்தியாளருடைய புத்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 46 முதல் 59 வரையுள்ள வசனங்களின் அடிப்படையிலே இந்த வருகையின் கால இந்த சிந்தனைகளை நாம் சிந்திக்க ஆயத்தப்படுவோம். அமன்பானவர்களே, இந்த பகுதி திருமறையிலே மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால்
இந்த பாடலை என்னவென்று சொல்லுவார்கள்? மரியாளின் பாடல் என்று சொல்லுவார்கள். இல்லை என்று சொன்னால் மரியாளின் கீதம் என்று சொல்லுவார்கள். மற்ற 3 நற்செய்தியாளர்களும் இந்த பாடலை அவர்களுடைய புத்தகத்திலே பதிவிடவில்லை. மத்தேயு, மார்க்கு மற்றும் யோவான் நற்செய்தியாளர்கள் இந்த மரியாளின் பாடலை அங்கே பதிவிடவில்லை. ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் மட்டும் இந்த நிகழ்வை, இந்த பாடலை இங்கே அழகாக பதிவிடுகிறார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அதிகமாக இந்த லூக்கா நற்செய்தியாளருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நான் முந்தின இந்த செய்தியிலே நான் சொன்னேன், இந்த லூக்கா நற்செய்தியாளருடைய நோக்கம் எப்போதுமே தாழ்த்தப்பட்ட மக்களை சார்ந்ததாக, புறையினத்து மக்களுடைய நற்செய்தியாக, குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக, தாழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த நற்செய்தி நூலாக காணப்படுகிற நிலையில்தான் இந்த லூக்கா ஆசிரியர் யாருடைய பாடலை இங்கே பதிவிடுகிறார் என்று சொன்னால், இந்த மரியாளுடைய பாடலை இங்கே பதிவிடுவதாக காணப்படுகிறது. அதுபோலதான் எலிசபெத்தினுடைய நிகழ்வையும் இங்கே பதிவிடுகிறார். இந்த மரியாளின் பாடல் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், தாழ்நிலையில் உள்ளவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. சமுதாயத்திலே இல்லை என்று சொன்னால் வாழ்விலே கடைநிலையில் இருப்பவர்களுடைய நம்பிக்கை எவ்வளவு முக்கியம், அவர்களுடைய விசுவாச வாழ்வு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த மரியாளின் பாடல் நமக்கு உணர்த்துவதாக காணப்படுகிறது. இந்த பகுதியின் முக்கியமான சாராம்சம் இல்லை என்று சொன்னால், இந்த மரியாளினுடைய பாடலின் முக்கிய பின்னணி எங்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த 1வது அதிகாரம் 1 முதல் அந்த வசனங்களை படிக்கிற போது இதனுடைய பின்னணியம் அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கு இந்த பாடல் உதயமாகிறது என்று சொன்னால், எலிசபெத்து மரியாளுடைய சந்திப்பிலே இந்த பாடல் உருவாகிறது. இந்த பாடல் உருவாக எது காரணமாக அமைந்தது என்று சொன்னால், சந்திப்பாக காணப்படுகிறது. யாருடைய சந்திப்பு என்று சொன்னால், மரியாள் எலிசபெத்தினுடைய சந்திப்பு. நாம் எலிசபெத்தை நாம் அறிவோம். குழந்தை பேற்று இல்லாமல் பல ஆண்டுகளாக காத்திருந்த பெண்மணி, கடவுளுடைய வார்த்தை கிடைக்க பெறுகிறது, குழந்தை செல்வத்தை கண்டு கொள்ளுகிறாள். இன்னுமாக மரியாளை குறித்து நாம் அறிவோம். ஆண்டவரை பிறப்பிக்க போகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிற இந்த மரியாள் 2 பேருடைய சந்திப்பு ஏற்படுகிற போது, அந்த சந்திப்பின் வழியாக எது உருவாகிறது என்று சொன்னால், இந்த மரியாளின் பாடல் உருவாகிறது. இந்த மரியாளின் பாடல் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், தாழ்நிலையினுடைய நம்பிக்கையை உணர்த்துவதாக காணப்படுகிறது. சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. 2 பேர் இல்லை என்று சொன்னால் ஒரு குழுவாக சந்திக்கிற சந்திப்பு மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த சந்திப்பு வெற்றியும் அடையலாம், இல்லை என்று சொன்னால் சந்தோஷ செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த சந்திப்பு தோல்வியும் அடையலாம். இந்த சந்திப்பிலே கவலைகளையும் அவர்கள் பரிமாறி கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, பள்ளிக்கூடத்திலே பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த சந்திப்பு யாரை மதிப்பிட என்று சொன்னால், யாரை மதிப்பிட? பிள்ளைகளுடைய மதிப்பை மதிப்பீடு செய்ய பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடைபெறுகிறது. அங்கே நல்லதும் பேசப்படலாம், கெட்டதும் பேசப்படலாம். உதவி கேட்க நாம் ஒருவரை சந்திக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உதவிக்காக நாம் எதிர்பார்ப்போடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்துகிறோம். அந்த சந்திப்பிலே உதவி கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். இன்னுமாக 2 நாட்டு தலைவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். அங்கே சமாதான பேச்சிற்காக 2 தலைவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். அந்த சந்திப்பிலே வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த லூக்கா 1வது நற்செய்தி நூலிலே 1வது அதிகாரத்திலே 3 சந்திப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 சந்திப்புகள். அதாவது யார் யாரெல்லாம் சந்திக்கிறது என்று சொன்னால், தூதன் சகரியாவை சந்திக்கிற ஒரு நிகழ்வும்,
இன்னுமாக தூதன் மரியாளை சந்திக்கிற ஒரு நிகழ்வு, மூன்றாவதாக மரியாள் எலிசபெத் சந்திக்கிற நிகழ்வு. அப்படி 3 சந்திப்புகளை இங்கே சொல்லப்பட்டுள்ளது. இந்த 3 சந்திப்புகளும் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆனால் 3வது சந்திப்பு 2 சந்திப்புகளுடைய வெற்றியாக இல்லை என்று சொன்னால், அதற்கு முன்னுள்ள 2 சந்திப்புகளுடைய சந்தோஷத்தின் செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிற அனுபவமாக எந்த சந்திப்பு இருக்கிறது என்று சொன்னால், மரியாள் எலிசபெத் சந்திப்பு இருக்கிறது. இந்த மரியாள் எலிசபெத்தினுடைய சந்திப்பு மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அதிலே ஒரு சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம் என்னவென்று சொன்னால், இந்த சந்திப்பிலே மேசியா பிறக்க போகிறார் என்கிற செய்தி அங்கே பகிரப்படுகிறது. அந்த சந்திப்பிலே 2 பேரோடு அந்த சந்திப்பு நின்று விடவில்லை. 3வது ஒரு நபர் அங்கே செயல்படுகிறார். யார் என்று சொன்னால், அந்த சந்தோஷ செய்தி லூக்கா 1வது அதிகாரம் 49வது வசனத்தை படிக்கிற போது, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட போது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. இந்த சந்திப்பினுடைய சந்தோஷ செய்தி மரியாள் எலிசபெத்தோடு நின்று விடவில்லை. இந்த எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த பிள்ளைக்கு கூட இந்த சந்தோஷ செய்தி ஒரு ஆச்சரியத்தை இல்லை என்று சொன்னால் சந்தோஷ செய்தியாக அமைந்திருக்கிறது. ஏன் லூக்கா ஆசிரியர் இந்த விசேஷித்த ஒரு நிகழ்வை அங்கே சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த மேசியாவிற்காக இந்த உலகமே காத்து கொண்டிருந்தது. உலக மக்கள் மாத்திரமல்ல, பிறக்காத குழந்தை கூட எதற்காக காத்திருந்தது? ஒரு மேசியாவிற்காக காத்திருக்கின்றது. ஒரு பிறக்காத குழந்தை கூட, தாயின் வயிற்றில் கருவில் இருக்கிற ஒரு குழந்தை கூட இந்த மேசியாவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது. இந்த வருகை செய்தி கிடைக்கப்படுகிற போது அந்த வயிற்றில் இருந்த பிள்ளை கூட ஒரு சந்தோஷ செய்தியாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. ஆமன்பானவர்களே, அந்த சந்திப்பினுடைய விளைவுதான் இந்த மரியாளின் பாடலாக காணப்படுகிறது. இந்த மரியாளின் பாடல் இந்த வருகையை சொல்லுகிற, இல்லை என்று சொன்னால் இந்த மேசியாவினுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற செய்தியாக காணப்படுகிறது. ஆமன்பானவர்களே, இன்று நாம் வருகையின் காலங்களுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய 2வது வருகையை நாம் அனுசரிக்க நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் எது உண்டு என்று சொன்னால், வேதனைகளும் பாடுகளும் கடினங்களும் நம்முடைய வாழ்வில் உண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடினங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாருக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் வருவார். 2ஆம் வருகையிலே நான் ஆண்டவரோடு சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையிலே தான், ஒரு கடவுள் பயத்திலே தான் ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அந்த வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு வருகையின் எண்ணத்திலே தான் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மரியாளின் பாடல் நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த வருகையின் காலத்திலே காத்திருக்கிற நாம் சோர்ந்து போயிருக்கலாம். 2000 ஆண்டுகளாக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது, கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்கிற செய்திகள் கிடைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் உலகத்திலே பாடுகளையும் வேதனைகளையும் இல்லங்களிலே கடினங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே வருகையின் காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையை ஊட்டுகிற இந்த மரியாளின் பாடல் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். முதலாவதாக பார்க்கிற வேளையிலே கடவுள் நம்மை பார்க்கிறார். கடவுள் நம்மை பார்க்கிறார். வருகையின் காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு தரப்படுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 48வது வசனம் நான் படிக்கிறேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் நோக்கி பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கடவுளாக இருக்கிறார். யார் இந்த மரியாள்?
பாருங்கள் அன்பானவர்களே, 4 நற்செய்தி நூல்களும் யார் மரியாள் என்று குறிப்பிடப்படவில்லை. 4 நற்செய்தியாளர்களும் யாருடைய மகள் இல்லை என்று சொன்னால் அவளுடைய பாரம்பரியம் என்ன, அவள் யாருக்கு பிறந்தாள், யாருடைய மகள் என்று தகப்பனாருடைய பெயர் அங்கு குறிப்பிடப்படவில்லை. பாருங்கள், எது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்கிற ஒரு குறிப்பு மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடையாளம் இல்லாத ஒரு பெண்மணியாக இந்த மரியாள் காணப்படுகிறாள். 4 நற்செய்தி நூல்களும் இல்லை என்று சொன்னால் அந்த யூத சமயத்திலே பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. பெண்கள் அடையாளப்படுத்தப்படாத ஒரு தாழ் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே யார் இருக்கிறது என்று சொன்னால் மரியாள் இருக்கிறாள். அவளுடைய தகப்பனார் பெயர் குறிப்பிடப்படவில்லை, அவளுடைய பின்னணியம் குறிப்பிடப்படவில்லை. அடையாளப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையிலே அவள் இருக்கிறாள். குறிப்பாக அவள் எந்த பகுதியிலே, குறிப்பாக யோசேப்பு எந்த பகுதியிலே இருக்கிறான் என்று சொன்னால் நாசரேத் என்கிற ஊர் பகுதியிலே நியமிக்கப்பட்ட அந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்கிற ஒரு குறிப்பு மட்டுமே இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள் அன்பானவர்களே, இந்த நாசரேத் ஊர் எங்கிருக்கிறது என்று சொன்னால் கலிலேயா பகுதியிலே இருக்கிறதாக காணப்படுகிறது. இந்த லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிற இந்த நாசரேத் ஊர் எங்கிருக்கிறது என்று சொன்னால் கலிலேயா பகுதியிலே இருக்கிறது. ஏற்கனவே நான் செய்தியிலே சொன்னேன், இந்த கலிலேயா பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால் விவசாயம் செய்கிற பகுதி, தினக்கூலி வேலை செய்கிறவர்கள் அதிகம் நிறைந்த பகுதி, மீனவர்கள் அதிகம் நிறைந்த பகுதி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மிக்ஸ்டு கம்யூனிட்டியாக எல்லா தரப்பட்ட மக்களும் வாழுகிற ஒரு தாழ் நிலையிலே காணப்படுகிற ஒரு சமூகமாகத்தான் இந்த கலிலேயா பகுதி காணப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெண்மணியை யார் பார்க்கிறார் என்று சொன்னால் கடவுள் பார்க்கிறார். தாழ் நிலையிலே அடையாளப்படுத்தப்படாத ஒரு பெண்மணியை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே தான் யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாசரேத்தூர் அவ்வளவு தாழ் நிலையிலே இருக்கிற ஊர். அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை என்று சொன்னால் தாழ் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அதிகமான மக்கள் இருக்கிற அந்த பகுதியிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமோ என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த தாழ் நிலையிலே இருந்துதான் உலக மீட்பர் என்ன செய்தார், உருவானார். அந்த தாழ் நிலையில் இருக்கிற மக்களை பார்க்கின்ற ஆண்டவராக காணப்படுகிறார். ஆமன்பானவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மரியாளை ஆண்டவர் ஒரு பாண்டமாக பயன்படுத்துகிறார். மீட்பரை கருதாங்க போகிறேன் என்ற செய்தி அவளுடைய உள்ளத்தில் பல கேள்விகளை கொடுத்திருக்கும். இவள் கருவுற போகிறாள், மீட்பரை பெற்றெடுக்க போகிறாள் என்கிற ஒரு செய்தி பல நிலைகளில் அவளுடைய இருதயத்திலே கேள்வியை கொடுத்திருக்கும். ஊர் என்ன நினைக்கும், நான் திருமணமாகாமல் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னால் ஊர் என்ன நினைக்கும்? ஏற்கனவே சொன்னேன், யூத சமயத்திலே பெண்கள் இழிநிலையிலே இருந்தார்கள். அதிலேயும் ஒரு பெண் திருமணமாகாமல் கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னால் அதில் கிடைக்கிற தண்டனை எப்படிப்பட்டதாயிருக்கும்? இவைகளை எல்லாம் அவள் பொருட்படுத்தவே இல்லை. நிச்சயிக்கப்பட்ட யோசேப்பினுடைய முன்னிலையிலே நான் எப்படி போய் நிற்பேன் என்கிற ஒரு நிலை கூட அவள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அவள் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தாள். காரணம் என்னவென்று சொன்னால் அவளை கடவுள் பார்த்தார், அவளை கடவுள் அறிந்து கொண்டார். ஆகவே தான் இந்த செய்தியை அவள் கிடைத்தவுடனே ஆண்டவரை கருதாங்க அவள் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெண்மணியாக காணப்படுகிறாள். இந்த செய்தியை கிடைத்தவுடனே யாரை சந்திக்க செல்லுகிறாள் என்று சொன்னால் மரியாளை, இந்த எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறாள். எலிசபெத் அவளுடைய உறவு நிலையிலே ஒரு பெண்மணியாக இருந்தால் பல மைல் தூரம் கடந்து இந்த எலிசபெத்தை சந்திக்க செல்லுகிறார்கள். அங்கேதான் மகிழ்ச்சி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. எலிசபெத் மரியாளை வாழ்த்துகிறாள். லூக்கா 1வது அதிகாரம் 42வது வசனம், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
இந்த செய்திக்கு பின்னே தான் இந்த 48வது வசனத்திலே அவள் என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், மரியாள் என்ன சொல்லுகிறாள்? 48வது வசனத்திலே அவர் தம்முடைய அடிமையின் தாழ்நிலையை நினைத்து பார்த்தார், நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததியினர் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முதல், அதாவது ஃப்ரம் நவ், இந்த நிமிடம் முதல் இவ்வளவு காலம் நான் ஒரு அடிமை நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், இவ்வளவு காலம் நான் கடினத்தின் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், தாழ் நிலையிலே இருந்தேன், அடையாளப்படுத்தப்படாத ஒரு பெண்மணியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த நிலையிலிருந்து நான் எப்படி அழைக்கப்படுகிறேன்? எல்லா சந்ததியினர் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஒரு தாயை, ஒரு ஆண்டவரை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக அவர்கள் அடையாளப்படுத்தப்பட போகிறதை அங்கே சொல்லுகிறார்கள். ஆமன்பானவர்களே, நம்முடைய நிலையையும் ஆண்டவர் பார்க்கிறவர், நம்முடைய நிலையையும் ஆண்டவர் பார்க்கிறவர், நம்மையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர். நாம் வேதனைகளோடு கடினங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய கணவனோ இல்லை மனைவியோ நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய உறவுகள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை பார்க்கிறவர், கடவுள் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறவர், நம்முடைய வேதனைகளை அறிந்து கொள்ளுகிறவர். ஆகவே தான் ஆகார் ஆண்டவருக்கு என்ன பெயர் போடுகிறார்? நீர் என்னை காண்கிற தேவன். அவர் நம்மை பார்க்காமல் இருக்கின்ற கடவுள் அல்ல, நம்முடைய வேதனைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கின்ற கடவுள் அல்ல. நம்முடைய சூழ்நிலைகளை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம் என் நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக காணப்படுகிறார். ஆகவே தான் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயர் போடுகிறார், நீர் என்னை காண்கின்ற தேவன், என்னுடைய வேதனைகளை காண்கின்ற தேவன், என்னுடைய கடினங்களை காண்கின்ற தேவன், என் கண்ணீரை காண்கின்ற தேவன். ஆமன்பானவர்களே, ஆண்டவரின் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதோ வருகிறார் என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஒரு வருகையின் காலத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருகையின் காலத்திலே நமக்கு தருகிற ஒரு நம்பிக்கையின் செய்தி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் என் உள்ளத்தை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கின்ற ஆண்டவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கிற வேளையிலே கடவுள் இரக்கம் காட்டும் ஆண்டவர், இரக்கம் காட்டும் ஆண்டவராக இருக்கிறார். அமன்பானவர்களே, அந்த இரக்கத்தின் கடவுளை நாம் வரவேற்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வருகையின் காலத்திலே யாரை நாம் எதிர்கொள்ள ஆயத்தப்படுகிறோம் என்று சொன்னால், இரக்கத்தின் கடவுளை நாம் தொழுது கொள்ள இல்லை என்று சொன்னால் அவரோடு இணைந்து கொள்ள ஆயத்தப்படுகிறோம். 50வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமன்பானவர்களே, அவர் நம்மை பார்க்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, அவர் நம்மீது இரக்கம் காட்டுகிற கடவுள். அவர் நம்மை வெறுமையாக பார்க்கின்ற கடவுள் மட்டுமல்ல, அவர் நம்மீது இரக்கம் காட்டுகிற கடவுள். இரக்கத்திற்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள், மன உருக்கம். மன உருக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நிலையை பார்த்து அவர் மனம் உருகுகிற ஆண்டவர். நம்முடைய வேதனைகளை பார்த்து, இல்லை என்று சொன்னால் நம்முடைய கடினத்தை பார்த்து மனம் உருகுகிற ஆண்டவர். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சூழ்நிலை அழுகுரல் யாருடைய செவிகளுக்குள்ளாக வந்தது? கடவுள் அதை கேட்டார், அவர்கள் மீது மனம் உருகினார். என்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு கடினங்களையும் வேதனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மோசேயை அவர்களுக்கு ஒரு விடுதலையாளராக ஏற்படுத்தினார். ஆமன்பானவர்களே, அவர் இரக்கமுள்ள ஆண்டவராக காணப்படுகிறார். மரியாள் அழகாக சொல்லுகிறார், யார் மீது இரக்கம் காட்டுகிறார்? யார் மீது இரக்கம் காட்டுகிறார்? சத்தமாக சொல்லுங்க, யார் மீது இரக்கம் காட்டுகிறார்? அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார்.
அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார். அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார். அவரை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். மனதில் செருக்கோடு வாழ்பவர்களுக்கு அல்ல, நான் என்கிற ஆணவத்தோடு வாழ்பவர்க்காக அல்ல, நான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு செருக்கோடு இந்த உலகத்திலே பயணிப்பவர்களுக்கு அல்ல, கடவுளை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு, கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தாழ்மை மிக மிக முக்கியம். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆலயத்திலே 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். நாம் அனைவருக்கும் தெரியும், திருமறை பகுதிதான். 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் உள்ள செருக்கோடு ஜெபம் செய்கிற போது, உள்ள செருக்கோடு தாழ்மையற்றவனாக ஆணவ தொனியோடு செருக்கோடு ஜெபிக்கிறான். ஆனால் ஆயக்காரனோ ஒரு பாவியாக அடையாளப்படுத்தப்பட்டவன். அந்த நிலையிலே நின்று கொண்டு ஜெபிக்கிறான், தாழ்மையோடு ஜெபிக்கிறான். தன் கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாமல், பரலோகத்திற்கு நேராக கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தாழ்மையோடு ஜெபிக்கிறான். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் தாழ்மை உள்ளவர்கள், கடவுளுக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமன்பானவர்களே, அடையாளப்படுத்தப்படாத மரியாள் இப்போது அடையாளப்படுத்தப்படுகிறாள். அவள் மீது இரக்கம் காட்டுகிறார். பெண்களின் நிலையிலே ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். ஏன் இந்த இரக்கம் அங்கே காட்டப்படுகிறது என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை கிடைக்க பெற்ற உடனே அதை யார் ஏற்றுக்கொள்ளுகிறது? மரியாள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். இல்லை, இந்த ஊர் என்னை கேவலமாக பேசும், இல்லை என்று சொன்னால் யூத சமயம் என்னை தண்டனைக்குள்ளாக்கும், நான் ஏற்கனவே ஒருவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த நிலையிலே என்னால் முடியாது என்று அவள் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவருடைய வார்த்தை, இது கடவுள் எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பதை பயந்து அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டாள். தாழ்மையுள்ள அந்த மரியாளின் மீது யார் இரக்கம் காட்டினது? ஆண்டவர் இரக்கம் காட்டின ஆண்டவராக இருக்கிறார். அமன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒரு வருகையின் காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமானது. ஆனாலும் தலைமுறை தொடர்ந்து கொண்டே தலைமுறையை கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமானது என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. அவருடைய இரக்கம் நம்மை வழி நடத்துகிறது. நாம் இந்த இடத்திலே இப்போது கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் யார் நம் மீது காட்டின இரக்கம்? யார் நம் மீது காட்டின இரக்கம்? ஆண்டவர் நம் மீது காட்டின இரக்கம். நம்முடைய சுய பலத்தினால் அல்ல, நம்முடைய சுய சம்பாத்தியத்தினால் அல்ல, சுய பெருமையினால் அல்ல. ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்திலே நம்ம எல்லோரையும் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால், இது ஆண்டவருடைய இரக்கமாக காணப்படுகிறது. வியாதியிலே ஆண்டவருடைய இரக்கம் நம்மோடு இருந்தது. வியாதிப்பட்ட நேரத்திலே மருத்துவமனைகளிலே இருந்து நாம் சிந்தித்திருப்போம், இந்த வியாதியிலிருந்து நான் கடந்து வருவேனா என்று. ஆனால் அந்த வியாதியில் குணமளிக்கிற இரக்கத்தின் கரம், ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்தது. பல கடினங்களை சந்திக்கிற போது, தோல்விகளை சந்திக்கிற போது, வியாபாரத்திலே தோல்விகளை சந்திக்கிற போது, இல்லை என்று சொன்னால் இல்லத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிற போது, இல்லத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் வருகிற போது, நான் இதிலிருந்து மீண்டு வருவேனா என்பது நமக்கு கேள்விக்குறியாக இருந்திருக்கலாம். நம்முடைய இல்லத்தின் பிரச்சனைகளை சந்திக்கிற போது நான் இதிலிருந்து கடந்து வருவேனா என்கிற ஒரு பிரச்சனையோடு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் மீது இரக்கம் காட்டி இருக்கிறார். 2025ஆம் ஆண்டின் துவக்க நாளிலே நாம் சிந்தித்திருப்போம், இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்குமோ என்று. இந்த ஆண்டு என்னுடைய வியாபாரத்திலே எப்படி இருக்குமோ, என்னுடைய பணியிலே எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி இருக்குமோ என்று சிந்தித்து பாருங்கள். 11 மாதங்களை முடித்திருக்கிறோம்.
11 மாதங்களை முடித்து ஒரு ஆண்டின் நிறைவு மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இவ்வளவு நாட்களையும் யார் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார்? கடவுள் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதத்திலே பிரச்சனைகள், எல்லாருடைய வாழ்விலும் கடினங்கள் உண்டு. ஆனாலும் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் காட்டின இரக்கம். அந்த ஆண்டவர் வருகிறார். அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இரக்கம் காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மீது வாழ்வு தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்மீது இரக்கம் காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். அதுதான் இந்த மரியாளின் பாடல் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், அவர் நம்மை பார்க்கிற கடவுள் வருகிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கடவுள் இதோ வருகிறார். நம்மீது இரக்கம் காட்டுகின்ற கடவுள் வருகிறார் என்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தி தரப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கிற வேளையிலே நம்மை உயர்த்துகின்ற கடவுள், நம்மை பார்க்கின்ற கடவுள், நம்மீது இரக்கம் காட்டுகின்ற கடவுள், நம்மை உயர்த்துகின்ற கடவுள் வரப்போகிறார். நம்மை உயர்த்துகிற கடவுள் வரப்போகிறார். நம்மை உயர்த்தின கடவுள் வரப்போகிறார். பாருங்கள் அன்பானவர்களே, 52வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதே அதிகாரம் 52வது வசனம், பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை அவர் உயர்த்தினார். அவை உயர்த்துகின்ற ஆண்டவராக காணப்படுகிறார். தாழ் நிலையில் இருப்போருக்கு வாழ்வளிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சாதாரண ஒரு பெண்மணி இன்று கடவுளின் தாய் என்கிற அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபை மரியாளை புகழ்ந்து பாடுகிறது. கத்தோலிக்க திருச்சபைகள் மரியாளுடைய செயலை, அர்ப்பணிப்பை ஒரு தாயாக, ஒரு உலக மீட்பரை பெற்றெடுக்கிற ஒரு தாயாக இன்று உயர்த்தி இருக்கிறது. ஒரு தாயாக, ஆண்டவரின் தாயாக ஒரு உயர்வை கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உயர்த்துகின்ற ஆண்டவர். நாசரேத் என்னும் சிறு ஊர், நாசரேத் என்னும் சின்ன ஊர் இப்போது உலக மீட்பரை, உலக வாழ்வை, உலக மீட்பரை தந்த ஒரு ஊராக மாற்றப்படுகிறது. பாருங்கள் அன்பானவர்களே, மற்ற 3 நற்செய்தியாளர்களை விட இந்த லூக்கா ஆசிரியருக்கு ஒரு விசேஷித்த தன்மை உண்டு. என்னவென்று சொன்னால், பாடல்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிற பகுதி. இந்த லூக்கா நற்செய்தியாளருடைய புத்தகத்தை நாம் படிக்கிற போது அதிகமாக பொயட்ரிக் லாங்குவேஜ், அதாவது பாடல்கள் அதிகமாக குறிப்பிட்டிருக்கிற பகுதி இந்த லூக்கா நற்செய்தி புத்தகமாக காணப்படுகிறது. இந்த மரியாளின் பாடல் பழைய ஏற்பாட்டு அன்னாளின் பாடலோடு ஒப்பிடப்படுகிறது. அநேக பகுதிகள் இந்த அன்னாளின் பாடலோடு ஒத்து போகிறதாக காணப்படுகிறது. அன்னாளின் வாழ்வை நமக்கு தெரியும். குழந்தை செல்வம் இல்லாதபடி கடினங்களையும் வாழ்வில் பிரச்சனைகளையும் சந்தித்தவள் தான் இந்த அன்னாளாக காணப்படுகிறாள். இந்த பிள்ளை செல்வம் இல்லாதவள், வாழ்வில் வேதனைகளை பட்டவர்கள், கடவுள் குழந்தை செல்வத்தை அங்கே கொடுக்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனம் படிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். உயர்த்துகின்ற ஆண்டவர். யாரை உயர்த்துகிறார் என்று சொன்னால், தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகிற ஆண்டவராக காணப்படுகிறார். அமன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஒரு இல்லம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல வேலைகள் இல்லாமல் இருக்கலாம், வியாபாரத்திலே தோல்வியோடு இருக்கலாம், என்னுடைய வாழ்வில் உயர்வு இல்லையா என்கிற ஒரு கேள்வி குறியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வருகை தினத்திலே நமக்கு சொல்லப்படுகிற நம்பிக்கை செய்தி என்னவென்று சொன்னால், வாக்குத்தத்த செய்தி என்னவென்று சொன்னால், அவர் என்னை பார்க்கிறவர். இந்த வருகையின் தினத்திலே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அவர் என்னை பார்க்கிறவர், அவர் என் மீது இரக்கம் காட்டுகிறவர், அவர் என்னை உயர்த்துகிறவர். அவர் என்னை பார்க்கின்ற கடவுளாக இருக்கிறார். அவர் என் மீது இரக்கம் காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்னை உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இந்த மரியாளின் பாடல் நமக்கு உணர்த்துகிறதாக காணப்படுகிறது. அதற்கு முக்கிய படிநிலை என்னவென்று சொன்னால், இந்த முக்கியமான நம் உயர்வதற்கு முக்கியமான படிநிலை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், தாழ்மை.
அந்த பகுதிகளை எல்லாம் படிக்கிற போது தாழ்மையை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. தாழ்மை நம்முடைய வாழ்வில் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஒரு வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரின் வருகைக்காக இந்த நாளிலிருந்து வருகிற 4 வாரங்கள், தொடர்ந்துள்ள 4 வாரங்களை நாம் வருகையின் காலங்களாக அனுசரிக்க ஆயத்தப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் எது வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை வேண்டும். தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர்களை உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாம் படிக்க கேட்ட பகுதி மரியாளின் பாடல், முதல் வருகையை எதிர்கொண்டு எழுதப்பட்ட பாடல். இந்த முதல் வருகையை, மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சூழ்நிலையிலே எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே எழுதப்பட்ட பாடல். ஆனால் இன்று நமக்கு இந்த 2ஆம் வருகையிலே காத்திருக்கிற நமக்கு தரப்பட்டிருக்கிற செய்தி என்ன? 3 செய்தி. என்ன என்ன? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என்னை பார்க்கின்ற கடவுள். கையை வைத்து சொல்லுங்க, என்னை அவர் பார்க்கின்ற கடவுள், என் மீது அவர் இரக்கம் காட்டுகின்ற கடவுள், என்னை உயர்த்துகின்ற கடவுள். என்னை உயர்த்துகின்ற ஆண்டவரை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே ஆண்டவர் என்னையும் பார்க்கிறார், என்னுடைய சூழ்நிலைகளையும் பார்க்கிறார். என் மீது அவர் இரக்கம் காட்டுகிறார், என்னுடைய வாழ்வையும் அவர் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையிலே இந்த வருகையை எதிர்கொள்ளுவோம். இந்த வருகையின் காலங்கள் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வருகிறோம், செய்திகளை கேட்கிறோம், கடந்து போகிறோம். வாழ்வில் மாற்றம் வேண்டும். ஆண்டவர் வருகிறார் என்கிற அறைகூவல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் வருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத ஆண்டவர். அவர் சொல்கிறதை செய்கின்ற ஆண்டவர். அவருடைய வருகை சமீபித்திருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வு ஆயத்தமாயிருக்கிறோமா? ஆண்டவரே, நான் ஜெபித்தேன், என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. ஏன் என் மீது இரக்கம் காட்டவில்லை? ஏன் என் மீது என் வாழ்வை உயர்த்தவில்லை என்று கேள்விகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? மரியாள் பாடல் அழகாக நமக்கு சொல்லுகிறது. கடவுளுக்கு பயந்தவர்கள் மீது அவர் இரக்கம் காட்டுகிறார். தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வருகையின் காலத்திலே ஒரு முடிவோடு கடந்து போவோமா? தாழ்மையோடு வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கடந்து போவோமா? சோர்ந்து போக வேண்டாம். காத்திருந்து காத்திருந்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். அவர் என்னை காண்கின்றவர், என் மீது இரக்கம் காட்டுகின்றவர், என்னை உயர்த்துகின்றவர். கிருபை நிறைந்த கடவுளே, இந்த காலை பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட இறை வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் அபியாசப்படுத்த, உலகத்திற்கு கடந்து போகிற போது அந்த வாழ்வு நெறிகளில் நாங்கள் வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கடவுள் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து பொருள் உணர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். உட்காருங்கள். இப்போது அறிவிப்புகள் சபை செயலர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு ஆராதனை நடத்தி தேவ செய்தி அளித்த நம்முடைய பயிற்சியாளர் திரு ஸ்டாலின் ராஜா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர்கொத்து வழங்கின குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபை பயன்பாட்டிற்காக அழகிய அலங்கார விளக்கு அளித்த குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஆலயத்தின் நடுவில் பயன்பாட்டில் உள்ளது. இன்று மாலை 6 மணிக்கு அனைத்து ஆலயத்தினால் பாடல் ஆராதனை நடைபெறும். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பொறுப்பேற்று நடத்துவார்கள். திருச்சபை மக்கள் உற்சாகத்துடன் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். நாளை காலை 1/12/2025 காலை 6:30 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வருகின்ற 3/12/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். வருகின்ற 1/12/2025 முதல் கிறிஸ்துமஸ் பாடகர் குழுவினர் நம்முடைய இல்லங்களை சந்திக்க உள்ளார்கள். பாடகர் குழுவினர், சேகர குழு உறுப்பினர், வாலிப ஆண் பிள்ளைகள் கலந்து கொள்வார்கள். உங்கள் முகவரி மாறியிருப்பின் உடனே தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 6/12/2025 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளின் கிறிஸ்துமஸ் மரவிழா நம்முடைய ஆயரம்மா திருமதி மர்லின் ஜெயமணி அவர்களுடைய தலைமையில் நடைபெறும். திருச்சபை மக்கள் உற்சாகத்துடன் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற 7/12/2025 அன்று வெகுமதி ஞாயிறு அனுசரிக்கப்படும். இந்த பண்டிகை நாட்களில் அநேகரும் மற்றும் கிராமப்புற திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நாம் புடவை, வேஷ்டி, டவல் வழங்க உள்ளோம். ஒவ்வொரு குடும்பமும் கட்டாயம் உங்களால் முடிந்த புடவைகள், வேஷ்டி, டவல்களை படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு கடைக்கு சென்று வாங்க முடியாதவர்கள் அதற்கான தொகையை கொடுத்தால் அதற்கான பொருட்கள் வாங்கி ஆலயத்தில் படைக்கப்படும். 7/12/2025 ஞாயிறு மாலை வருகின்ற ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு குடும்ப கீத வழிபாடு நடைபெறும். குடும்பமாகவோ இல்லை தனிநபராகவோ பாட அழைக்கப்படுகிறீர்கள். வருகின்ற 14/12/2025 நம்முடைய ஆண்டு விழாவை முட்டு நம்முடைய சென்னை பேரர் திரு ஏ. பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் வர உள்ளார்கள். நம்முடைய ஆலயத்தின் முகப்பு வாசல் மற்றும் ஆஃபீஸ் வெஸ்டே ஆலய ஒப்படைப்பு செய்யப்படும். அன்று திருவிருந்து ஆராதனை அனுசரிக்கப்படும். ஆராதனைக்கு பின் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான பரிசுகள், குடும்ப அன்பளிப்புகளும் 2026 ஆண்டின் ஆலய கேலண்டர் வழங்கப்படும். சரியாக 1 மணிக்கு அன்பின் விருந்து நடைபெறும். திருச்சபை மக்கள் உற்சாகத்துடன் ஜபத்துடன் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். 2024-25 ஆண்டில் 10+1+2 தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய மார்க் ஜெராக்ஸை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு காணிக்கை கவர் வைக்கப்பட்டுள்ளது. எடுத்து சென்று அடுத்த வாரம் படைக்கவும். இன்று மாலை 5 மணிக்கு அனைத்து சங்கங்களின் பொறுப்பாளர்கள்
மற்றும் பாடகர் குழு பொறுப்பாளர்கள், ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்களுக்கான சிறப்பு கூடுகை நம்முடைய ஆயர் தலைமையில் நடைபெறும். பொறுப்பாளர்கள் சரியாக 5 மணிக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறீர்கள். 1/12/2025 பாடகர் குழுக்கள் சந்திக்கும் விவரம். 1/12/2025 PV நாயகன் ஸ்ட்ரீட், செங்கவல் நாயன் தெரு, PV கோயில் தெரு, இர்சப்பா தெரு, அலி மக்கான் தெரு, வெங்கடசாமி தெரு, PM தர்கா, மெக்காபுரம், ஜவஹர் ஹுசைன் தெரு, பேகம் தெரு, சாந்தா ஷாகிப் தெரு, VM தெரு, ஆலங்கத்தா தெரு. 2/12/2025 சாமி பிள்ளை தெரு, சின்ன மார்க்கெட், பெரிய தெரு, பெல்ஸ் சாலை, நல்ல தம்பி தெரு, VR பிள்ளை தெரு, கற்பகம்மாள் கோயில் தெரு, வெங்கடசாமி தெரு, நவோஜ் தெரு, நமச்சிவாயம் தெரு, முத்து கலாதேவி ஸ்ட்ரீட். 3/12/2025 மேற்கு தாம்பரம், கிழக்கு தாம்பரம், நெமிலிச்சேரி, குரோம்பேட், சேலையூர், சித்தாலப்பாக்கம், கீழ்கட்டளை, மடிப்பாக்கம், ஆதாம்பாக்கம், வேளச்சேரி. 5/12/2025 காரணீஸ்வர் கோயில் தெரு, மயிலாப்பூர், திருவான்மியூர், அடையார், கொட்டிவாக்கம், துறைப்பாக்கம். காணிக்கை விவரம். 23 இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 30/11/2025 இன்று திரு ஜான் கால்மார்க், செல்வன் நேத்தன் அரவிந்த். 1/12/2025 செல்வன் ஜோஸ் ஆலன் ராஜ். 2/12/2025 திரு பிரேம் பிரதீப், திரு பால் ஞான்சேகரன், திருமதி ஜெசிந்தா அகஸ்டின், திருமதி GK எஸ்தர் கஸ்தூரி. 5/12/2025 செல்வி ஆர் மேதினி. 6/12/2025 திரு S நித்யநாதன், திரு J செல்வி. இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 3/12/2025 திரு பச்சைக்கனி, திருமதி விக்டோரியா ராணி தம்பதியர். 6/12/2025 திரு A தனசிங், திருமதி பிரியங்கா தம்பதியினர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். விவரிக்க முடியாதையா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, பிறந்த நாட்களை கொண்டாடுகிற, திருமண நாட்களை நினைவு கூறுகிற அன்பு பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பாக பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். வாழ்வு வழங்குகின்ற எங்கள் அன்பின் கடவுளே, இதோ நாங்கள் உம்மோடு ஜெபிக்கிற நோக்கத்தை அறிந்திருக்கிறவர். பிறந்த நாட்களை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய வாழ்விற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு ஆண்டவர் அன்பு பிள்ளைகளோடு இடைப்படுகிற ஆண்டாய், மகிழ்ச்சியின் ஆண்டாய், எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுகிற ஆண்டாய் நீர் அன்பு பிள்ளைகளுக்கு மாற்றிக்கொடும். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் எல்லா கிருபை வரங்களையும் கொடுத்து வழிநடத்தும். திருமண நாட்களை நினைவு கூறுகிற அன்பு தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வை ஏற்படுத்துகிறவர் நீர். குடும்ப வாழ்வை அமைத்து சந்தோஷமான திருமண நாட்களை நினைவு கூறுகிற போது ஆண்டவர் குடும்ப வாழ்விற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தும். மென்மேலும் இந்த சந்தோஷமான காரியங்களை கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தாரும். திருச்சபையாய்
திருச்சபையின் குடும்பங்களாய் ஒவ்வொருவராய் நாங்கள் அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இவைகளை இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமீன். அன்பானவர்களே, கீர்த்தனை பாடல்களிலே 224வது பாடல், தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்து இணைந்து பாடுவோம். அப்போது காணிக்கைகள் சேகரித்து கொள்ளப்படும். சொந்தமாக்குவோம்
ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, வருகையின் ஞாயிறு தினத்திலே ஆண்டவரின் வருகைக்காக நாம் எதிர்கொள்ளுகிற நாம் ஆண்டவரோடு ஜெபிக்கிற இந்த நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வோம். ஜெபிப்போம். ஆற்றல் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, நீர் எங்கள் வாழ்விற்கு ஈவாக தந்த இந்த நாளுக்காய், இந்த தொழுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொழுகையின் துவக்கம் முதல் இம்மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நீர் எங்களோடு பேசுனீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, ஒரு மனதோடு நாங்கள் இப்போது ஜெபிக்கிறோம். 2 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே நான் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலே பலதரப்பட்ட வியாதிகள் எங்களை நெருக்குகிறது. எல்லா இல்லங்களிலும் வியாதிகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, யார் யார் இந்த தொழுகையிலே வியாதியோடு இருக்கிறார்களோ, யார் யார் இல்லங்களிலே வியாதியோடு இருக்கிறார்களோ, யார் யார் மருத்துவமனைகளிலே வியாதியோடு இருக்கிறார்களோ, ஆவியானவரே, உம்முடைய கல்வாரியின் இரத்தம் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு சுகத்தை, பரிபூர்ண விடுதலையை இப்பொழுதே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாய் என் ஆண்டவர் நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியின் வழியாக பொருளாதார பின்னடைவுகளை சந்தித்திருக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவரே, அன்பு குடும்பங்களை ஆற்றி தேற்றி தாயாய் தந்தையாய் உடனிருந்து அன்பு பிள்ளைகளை நீர் பராமரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானம் இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இல்லங்களில் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் வழியாய், இல்லத்தில் உள்ள உறவினர்கள் வழியாய், இல்லத்தின் பிள்ளைகளின் வழியாய் புரிந்து கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலைகளிலே பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. சமாதானமற்ற சூழ்நிலைகள் இல்லங்களில் வந்து கொண்டிருக்கிறது. சமாதான காரணர் நீர், அமைதியை ஏற்படுத்துகிறவர் நீர். இல்லங்களிலே என் ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வில் கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடும். ஆண்டவரே, இல்லங்களின் வருமானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். யார் யார் என்னென்ன தொழில்கள் செய்கிறார்களோ, ஆண்டவரே, தனியார் துறைகளிலே, அரசாங்க துறைகளிலே வியாபாரம் செய்கிறவர்கள், இனமாக தின கூலி வேலை செய்கிறவர்கள், பல தரப்பட்ட வியாபாரம் இனமாக வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கடினப்பட்டு உழைத்து வருகிற வருமானம் சிக்கனமாய் செலவு செய்து குடும்பத்தை வழிநடத்துவதற்குரிய விசேஷித்த பலன் ஆரோக்கியத்தை என் ஆண்டவர் நீர் கொடும். இரட்டிப்பான நன்மைகளை குடும்பங்களிலே கண்டுகொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடும். ஒரு பண்டிகை காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். திருச்சபை செலவினங்கள் உண்டு, குடும்பத்திலே தேவைகள் உண்டு, பிறருக்காக நாங்கள் உதவ வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வருமானத்தை என் ஆண்டவர் நீர் வர்த்திப்பிக்க பண்ணுகிற போது திருச்சபை வாழ்விற்காய், பிறருடைய வாழ்விற்காய் நீர் தந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய பலனை, வருமானங்களை எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லத்தின் தேவைகளுக்காய், ஒரு வேலை வாய்ப்பிற்காக, திருமண வாழ்விற்காக, குழந்தை செல்வத்திற்காக, இன்னும் பலதரப்பட்ட தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் சந்தியும். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ என் ஆண்டவர் இந்த வருகை காலத்திலே அன்பு பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவாக்கப்பட்டது என்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஆண்டவர் நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உலக வாழ்விற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, எங்களுடைய இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, எங்களுடைய தமிழ் மாநிலத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தாங்கள் சார்ந்திருக்கிற கொள்கைகளில் வீழ்ந்து போகாதபடி எல்லா மக்களையும் இணைத்து செயல்படுவதற்குரிய வாழ்வை என் ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இயற்கை பேரிடரின் வழியாக கடினங்களை சந்தித்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் இலங்கை தேசத்திற்காக, எங்களுடைய தமிழ் மாநிலத்திலே பற்பல இடங்களிலே கடின பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களை என் ஆண்டவர் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கை எங்களுடைய வாழ்விற்கு தேவை. ஆனாலும் அதிமிதமான இயற்கையின் வழியாக ஒவ்வொரு நாளும் கடினங்கள், சேதங்கள், இழப்புகள், பொருளாதார இழப்புகள் என பல நிலைகளில் கடினப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் இந்த திருச்சபை மக்களாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சேதங்களும் அன்பு பிள்ளைகளை அணுகாதபடி என் ஆண்டவர் நீர் பாதுகாத்தருளும். சேதப்பட்டிருக்கிற இடங்களிலே மறுவாழ்வை கண்டுகொள்வதற்குரிய, மறுவாழ்வை சீரமைத்து கொள்வதற்குரிய வாய்ப்புகளை என் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். குறிப்பாக சென்னை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயற்கையின் வழியாக எங்களுடைய இடங்களிலே எந்த பிரச்சனைகளும் வெள்ள அபாயங்களும் ஏற்படாதபடி ஆண்டவரின் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக எங்களை நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சென்னை பேராயருக்காக அனைத்து திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த அழகிய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பணிவிடைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆயர் இனமாக, குடும்பம் இனமாக, ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள், செயலர், பொருளர், பிசி அங்கத்தினர்கள் இனமாக, கிளைச்சங்க பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பணிவிடைகளை ஆண்டவரின் வருகைக்காக இணைந்து பணியாற்றுகிற போது என் ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த கேரல் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இல்லங்களுக்குள்ளாய் நாங்கள் போகிற போது சமாதான வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நீர் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளாக இணைந்து வாழ்த்துகிற போது அன்பு பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல இயற்கையை ஆண்டவர் எங்களுக்கு நீர் சாதகமாக்கி தந்து நாங்கள் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களில் வாழ்த்து செய்திகளை சுமந்து போக நீர் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே சாயங்காலம் நடைபெறுகிற அந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எக்குமெனிக்கல் கேரல் அந்த ஊழியத்தை ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். எல்லா திருச்சபைகளும் இந்த இடத்தில் கூடி வருகிற போது இவைகள் யாவும் மனிதனை பிரியப்படுத்தி அல்ல, ஆண்டவரை முதன்மைப்படுத்தி அமைய நீர் ஒவ்வொன்றையும் தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்நோக்கி இருக்கிற பண்டிகை காலங்களை எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். அநேக செலவீனங்கள் உண்டு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்று நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த தொழுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் உடைய சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறவர், நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், நீர் எங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறவர், எல்லாருடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிறவர். ஒருவர்கள் கூட வெறுமையாக கடந்து போகக்கூடாது. இந்த இடத்திலே ஆண்டவரை சந்தித்த பிள்ளைகள், ஆண்டவருடைய பாதப்படியில் வந்த பிள்ளைகள் ஒருவர் கூட வெறுமையாய் கடந்து போகாதபடி ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார் என்பதை கண்டு செல்ல என் ஆண்டவர் நீ தகுதிப்படுத்தும். மன கடினங்களோடு, கிளேசங்களோடு, மன வேதனைகளோடு, இருதயத்தின் பாரங்களோடு வந்தவர்கள் சந்தோஷமாய் கடந்து போக ஆண்டவர் தகுதிப்படுத்தும். இந்த நாளிலே பாடல் பாடி உதவியவர்கள், இசை கருவி மீட்டி உதவிய சகோதரர், இன்னுமாக பல நிலைகளிலே உதவியவர்கள், ஜெபித்தவர்கள், இனமாக இந்த திருச்சபை தொழுகையிலே கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். கலந்து கொள்ள இயலாதபடி உலக பணிவிடைகளின் வழியாய் உலகத்தில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த பிராந்தியத்தின் மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒலிபெருக்கியின் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ நாங்கள் உலகத்திற்கு நேராக கடந்து போக ஆயத்தப்படுகிறோம். ஆவியானவருடைய பிரசன்னம், வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இவைகளை இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும்
பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் நிறைவாக நம் அனைவரோடும் நம்முடைய வருகை காலங்களோடும் இந்த திருச்சபையில் நிறைவேற்ற போகிற வருகை கால நிகழ்வுகள் அனைத்தோடும் திருச்சபை மக்களோடும் நின்று நிலவுவதாக. முடிவு பாடலாக மங்கள கவியிலே 4வது பாடல் பரமண்டலத்தில் உள்ள என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்து இணைந்து பாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கடவுளின் நாமத்தினாலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம்.